விஜயை தோற்கடிக்க புது கணக்கு. பொது வேட்பாளராக சீமான். ஸ்டாலின் மாஸ்டர் பிளான். அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை என்ற பொன்மொழிக்கு இலக்கணமாக தமிழக அரசியல் வரலாற்றிலேயே இதுவரை யாரும் கற்பனை செய்து பார்க்காத ஒரு மெகா கூட்டணி திட்டம் திரைக்கு பின்னால் தயாராகி வருவதாக சொல்லப்படுகிறது. இது பற்றி இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தமிழகத்தில் காலியாக உள்ள அம்பாசமுத்திரம், திருச்சி கிழக்கு, மதுராந்தகம், விராலிமலை, பெருந்துறை மற்றும் தாராபுரம் ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வரவிருக்கக்கூடிய நிலையில் பிரதான கட்சிகளான திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு துருவங்களும் கைகோர்த்து ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு வருவதாக தகவல் கசிந்து வருகிறது. அதிலும் இந்த பேச்சுவார்த்தையை திமுக தொடங்கியுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. மண்ணும் விண்ணும் முட்டினாலும் திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேராது என்பதுதான் தமிழகத்தோட யதார்த்தம். ஆனால் இந்த இரு கட்சிகளையும் ஒரே நேர்கோட்டில் சிந்திக்க வைத்திருக்கிறார் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய். அதை பற்றி தான் விரிவாக பார்க்க போகிறோம். சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தனி பெரும்பான்மையுடன் கூட்டணி கட்சிகளோட ஆதரவுடன் ஆட்சி அமைத்து இருக்கிறது. மறுபுறம் அதிமுக 47 இடங்களை மட்டுமே கைப்பற்றி 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டது. இது அக்கட்சியினர் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. இதனால் அதிமுகவில் எடப்பாடிக்கு எதிராக முக்கிய தலைவர்கள் போர்க்கொடி தூக்கியிருக்காங்க. இதனால் அதிமுகவில் உட்கட்சி மோதல் வெடித்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைவரும் தமிழக வெற்றி கழகத்தில் கூண்டோடு இணைந்து கொண்டிருக்கின்றனர். இது எடப்பாடியாருக்கு கடும் பின்னடைவை ஏற்படுத்தியது. மேலும் அம்பாசமுத்திரம், விராலிமலை, திருச்சி கிழக்கு, மதுராந்தகம், பெருந்துறை, தாராபுரம் உள்ளிட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிட உள்ளதாக தகவல் வந்திருக்கு. இதற்கு திமுக, அதிமுக இணைந்து எதிர்க்கட்சிகளின் பொது வேட்பாளராக சீமானை நிறுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே சட்டமன்ற தேர்தலில் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் காரைக்குடியில் போட்டியிட்டு இருக்காப்ல. அந்த தொகுதியில் சுமார் 13.46 வாக்கு சதவீதம் பெற்றார். மேலும் 30,793 வாக்குகள் பெற்று டெபாசிட்டை இழந்தார் சீமான். இந்த சூழலில் அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதியில் சீமான் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கு. இந்த நிலையில் முதல்வர் விஜயின் சினிமா கவர்ச்சியால் யாரும் எதிர்பாராத அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது. ஆனால் ஆட்சி பொறுப்பேற்று 1 மாத காலங்களில் சட்ட ஒழுங்கு பிரச்சனை, அதிமுக எம்எல்ஏக்கள் குதிரை பேரம் நடத்தி கட்சியில் இணைந்து வருவதால் மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும். இதனை சாதகமாகி திருச்சி கிழக்கு, பெருந்துறை, தாராபுரம், மதுராந்தகம், அம்பாசமுத்திரம், விராலிமலை ஆகிய 6 சட்டமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தலில் வெற்றி பெற திமுக தலைமை முனைப்பு காட்டுவதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் எதிர்கட்சிகள் எல்லாம் இணைந்து பொது வேட்பாளர்களை நிறுத்தலாமா என திமுக தலைமை யோசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. அதன்படி அம்பாசமுத்திரம் தொகுதியில் அதற்கான பணிகள் விறுவிறுப்பாக தொடங்கி வருகிறது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் காரைக்குடி, ஆலங்குளம், அம்பாசமுத்திரம் என சில தொகுதிகளில் தான் நாம் தமிழர் அதிக வாக்குகள் வாங்கியது. அம்பாசமுத்திரம் தொகுதியில் அதிமுக சார்பில் வென்றார் எஸ்கே சுப்பையா. 2ஆம் இடத்தை பிடித்த காங்கிரஸ் வேட்பாளர், 3ஆம் இடத்தை தமிழக வெற்றி கழக வேட்பாளர் மூவரும் ஒன்றாக தாவேக அணியில் இருக்கின்றனர். இதன் காரணமாக அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதி மக்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிரான மனநிலையில் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அந்த தொகுதியை பொறுத்தவரை நாடார் சமூகத்தினர் அதிகமாக இருக்காங்க. இதனை கணக்கில் கொண்டு பார்த்தால் இடைத்தேர்தலில் சீமான் போட்டியிட நினைப்பதாக அரசியல் வட்டாரங்களிலும் சொல்லப்படுகிறது. அவரை எதிர்கட்சிகளின் பொது வேட்பாளராக அம்பாசமுத்திரம் தொகுதியில் நிறுத்த திட்டமிடப்பட்டிருக்கிறது. சீமான் சம்மதிக்க வைக்கும் பொறுப்பில் திமுக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனிடம் பொறுப்பும் வழங்கப்பட்டிருக்கிறது. இவர் சீமானுக்கு பெண் குழந்தை பிறந்ததை காரணமாக வைத்து சீமான் வீட்டுக்கு போய் அவர் மாமன் சீர்வரிசை கொடுத்தது கூட இதற்காகத்தான். அதோடு அதிமுகவை சம்மதிக்க வைக்கும் வகையில் எடப்பாடியிடம் பேச்சும் நடத்தப்பட்டிருக்கிறது. அம்பாசமுத்திரம் தொகுதியில் எதிர்கட்சி சார்பாக பொது வேட்பாளரை நிறுத்தி எடப்பாடி ஒப்புக்கொண்டால்
மற்ற தொகுதிகளுக்கும் அதே பாணியில் வேட்பாளர்களை களமிறக்க திட்டமிட்டுள்ளதாக திமுக வட்டாரங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இது ஒரு திராவிட கட்சிகளின் மவுசு குறைந்து போய்விட்டதை காட்டுகிறது. இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். நன்றி, வணக்கம்.